Welcome to James Student Solution. In the video, we will see 11th Standard Accountancy, Unit 4, Sum number 11. Show the direct ledger posting for the following transaction. So, direct ledger posting from the following transaction. Each and every transaction account open. அப்போ நம்ம journal entries இல்லாம நம்மளால போட முடியாது. அதனால என்ன பண்ணலாம்? ரஃபா ஒரு journal entry நம்ம எழுதிக்கலாம். Raja commenced business with cash 50,000. So இதுக்கு என்ன journal entry எழுதுவோம் நம்ம? Cash to capital 50,000. Goods sold for cash 8,000. அப்ப இதுக்கு என்ன journal entry எழுதுவோம்? Cash to sales amount 8,000. Goods sold to Devi on credit 9,000 கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன entry எழுதுவோம்? Devi to sales account. Goods purchased for cash கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன entry எழுதுவோம்? Purchases to cash 4,000. Goods purchased from Shanti on credit எழுதிருக்காங்க. இதுக்கு என்ன entry எழுதுவோம் நம்ம? Purchases to Shanti. Purchases to Shanti 5,000. முதல்ல நம்ம ஏன்னா இங்க எல்லாத்துக்குமே அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். ஒரு அக்கவுண்ட்டும் நம்ம லெட்ஜர்ல ஓபன் பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம ஜர்னல் என்ட்ரி இல்லாம ஓபன் பண்ண முடியாது. ஸோ ஜர்னல் என்ட்ரி ரஃபா எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறோம்? கேஷ் அக்கவுண்ட். ஸோ இப்போ டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் நம்ம ஜர்னல்ல எல்எஃப்னு போடுவோம். ஏன்னா லெட்ஜரோட பேஜ் நம்பரை இந்த இடத்துல நோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி லெட்ஜர்ல ஜேஎஃப்னு போடுவோம். ஏன்னா அது ஜர்னலோட பேஜ் நம்பரை நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணுவோம். ஸோ டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட். டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட். ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஷ் வந்து டெபிட்ல இருக்கு. ஸோ டெபிட் சைட்ல 2017 June 1 to கேபிட்டல் அக்கௌண்ட் 50,000. அடுத்து கேஷ் அக்கௌண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தா அப்பயும் டெபிட்ல தான் இருக்கு. ஸோ டெபிட் சைட்ல டேட் 6 to சேல்ஸ் அக்கௌண்ட் 8,000. ஸோ வேற எங்க கேஷ் அக்கௌண்ட் இருக்குன்னு பார்த்தா கேஷ் அக்கௌண்ட் இங்க கிரெடிட்ல இருக்கு. இப்போ கிரெடிட் சைட்ல நம்ம பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். அப்போ June 15 பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் 4,000. ஸோ வேற எங்கேயும் கேஷ் அக்கௌண்ட் இல்லை. அப்போ பேலன்ஸ் பண்ணலாம். பேலன்ஸ் பண்ணும்போது இங்க 50 பிளஸ் 8,000 58,000 இருந்து 4,000 போச்சுன்னா 54,000. எங்க அமௌண்ட் கம்மியா இருக்கு? டெபிட் கிரெடிட் சைட்ல தான் கம்மியா இருக்கு. ஸோ ஜூன் லாஸ்ட் டேட் எழுதிக்கிறோம் 30. பை பேலன்ஸ் carried on 54,000. both the sides total 58,000 58,000 and balance carried on. இப்போ என்ன பண்றோம்? நெக்ஸ்ட் மந்தோட ஸ்டார்டிங் டேட் போட்டு இப்போ ஜூலை 1 போட்டு 2 பேலன்ஸ் brought down 54,000 எடுத்து வந்தாச்சு. ஸோ அடுத்து என்ன அக்கௌண்ட் போட போறோம்? கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும். ஸோ அடுத்து என்ன அக்கௌண்ட் போட போறோம்? கேபிட்டல் அக்கௌண்ட் போட போறோம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் ஹெட்டிங் எழுதியாச்சு. கேபிட்டல் எந்த சைட்ல இருக்கு? கிரெடிட் சைட்ல. இப்போ கிரெடிட் சைட்ல நம்ம என்ன எழுத போறோம்? பை கேஷ் அக்கௌண்ட். ஸோ 2017 June 1 பை கேஷ் அக்கௌண்ட் 50,000. ஸோ வேற எங்கேயும் கேபிட்டல் அக்கௌண்ட் கிடையாது. அதனால இந்த அமௌண்ட் அப்படியே நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லிட்டு லாஸ்ட் டேட் போட்டு கொண்டு வரோம். ஸோ 2017 June 30 டூ பேலன்ஸ் கேரி டவுன் 50,000 டோட்டல் 50,000 அண்ட் கேரி டவுன் நம்ம ப்ராட் டவுனா ஆப்போசிட் சைட் கொண்டு வர போறோம். ஸோ இங்கே டெபிட் சைட்ல இருக்கிற கேரி டவுன். இப்போ நம்ம கிரெடிட் சைட்ல ஜூலை 1 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 50,000 எடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்து என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம் பார்த்தா சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் சேல்ஸ் அக்கௌண்ட் எங்க இருக்கு? கேஷ் டு சேல். சேல் வந்து கிரெடிட்ல இருக்கு. அப்போ கிரெடிட் சைட்ல பை கேஷ் அக்கௌண்ட். ஸோ ஜூன் 6 பை கேஷ் அக்கௌண்ட் 8,000. வேற எங்க சேல்ஸ் அக்கௌண்ட்னா சேல்ஸ் கிரெடிட்ல தான் இருக்கு. பை தேவி அக்கௌண்ட். இப்போ ஜூன் 8 பை தேவி அக்கௌண்ட் அமௌண்ட் 9,000. வேற எங்கேயும் சேல்ஸ் கிடையாது. ஸோ அப்போ நமக்கு இங்க டெபிட் சைட்ல அமௌண்ட் இல்லை. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 17,000. அப்போ டெபிட் சைட்ல என்ன பண்றோம்? ஜூன் 30 டூ பேலன்ஸ் கேரி டவுன் 17,000 டோட்டல் 17,000. டெபிட் சைட்ல இருக்கிற பேலன்ஸ் இப்போ நம்ம கிரெடிட் சைட்ல ஓப்பனிங் பேலன்ஸா கொண்டு வரோம். ஜூலை 1 பை பேலன்ஸ் brought down 17,000. டோட்டலுக்கு கீழே தான் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸை எடுத்துட்டு வரணும். அடுத்து வேற என்ன அக்கௌண்ட் போட போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அப்புறம் தேவி அக்கௌண்ட் இருக்கு. ஸோ தேவி அக்கௌண்ட் போட போறோம். தேவி அக்கௌண்ட். தேவி அக்கௌண்ட் இங்கே டெபிட்ல இருக்கு. இப்போ டெபிட் சைட்ல என்ன எழுத போறோம்? டூ சேல்ஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் 9,000. வேற எங்கேயும் தேவி அக்கௌண்ட் கிடையாது. அப்போ அந்த மந்த் எண்ட் டேட் போட்டுரும். பை பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லிட்டு எழுதிடுறோம் 9,000 டோட்டல் 9,000. இப்போ கிரெடிட் சைட்ல இந்த பேலன்ஸை நம்ம டெபிட் சைடுக்கு எடுத்துட்டு வரோம். ஓப்பனிங் பேலன்ஸா ஜூலை 1 டூ பேலன்ஸ் brought down 9,000. அடுத்து எந்த அக்கௌண்ட் போகணும்னு பார்த்தா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் இருக்கு.
ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். இங்கே பர்ச்சேசஸ் டெபிட்ல இருக்கு. இப்போ டெபிட் சைடில் என்னென்ன எழுத போகிறோம்? 2 கேஷ் அக்கௌண்ட், June 15 2 கேஷ் அக்கௌண்ட் அமௌண்ட் 4000. அடுத்தது பர்ச்சேசஸ் டெபிட்ல தான் இருக்கு. அப்போ டெபிட் சைடில் 2 சாந்தி அக்கௌண்ட், அப்போ June 20 2 சாந்தி அக்கௌண்ட் 5000. வேற எங்கேயும் பர்ச்சேசஸ் இல்லை. ஸோ அப்போ 2 கேஷ் அக்கௌண்ட் 4000, 2 சாந்தி அக்கௌண்ட் 5000 ஆட் பண்ணால் 9000. நமக்கு இங்கே கிரெடிட்ல அமௌண்ட் இல்லை. ஸோ அது எண்ட் ஆஃப் த டேட் போட்டு June 30 போட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன் 9000, டோட்டல் 9000. இப்போ பேலன்ஸ் கேரி டவுன் என்னவா கொண்டு வரோம்? நம்ம பேலன்ஸ் ப்ராட் டவுன் சொல்லிட்டு டெபிட் சைடில் கொண்டு வரோம். ஸோ July 1 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 9000 ஓப்பனிங் பேலன்ஸாக எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ அடுத்து வேற என்ன அக்கௌண்ட் போட வேண்டியது இருக்குன்னு பார்த்தோன்னா சாந்தி அக்கௌண்ட் போடுறதுக்கு இருக்கு. சாந்தி அக்கௌண்ட் கிரெடிட்ல இருக்கு. சாந்தி அக்கௌண்ட் கிரெடிட்ல இருக்கு. அப்போ கிரெடிட் சைட்ல நம்ம என்ன எழுத போறோம்? பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் 5000, June 20 பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் 5000. ஸோ வேற எதுவும் சாந்தி அக்கௌண்ட் இல்லை. அப்போ மந்த் எண்ட் டேட் எழுதுறோம். June 30 2 பேலன்ஸ் கேரி டவுன் சேம் 5000, டோட்டல் 5000. டோட்டலுக்கு கீழே கிரெடிட் சைடில் நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஃபர்ஸ்ட் டேட் போட்டு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அதை ஓப்பனிங் பேலன்ஸாக எழுதிடுறோம் 5000. அவ்வளோதான் இந்த சம். தட்ஸ் இட். தேங்க்யூ.